நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கணும்னா உனக்கு எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கிருபை வேணும். கிருபை வேணும். அந்த கிருபை மாத்திரமல்ல, கர்த்தரும் கூட இருக்கணும். கர்த்தரும் கூட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிருபை கூட இருக்கும். அல்லேலூயா. சாலமோன் ராஜா ஆட்சிக்கு வரும்போது அவர் சொல்லுவாரு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், இந்த ஏராளமான ஜனத்தை நடத்துவதற்கு ஞானத்தை தாரும் கேட்டார். கர்த்தர் கொடுத்தார். தேவன் சொன்னாரு, சாலமோன், உன் தகப்பனாகிய தாவீது என் கிருபையிலே சார்ந்து கொண்டது போல நீயும் என் கிருபையிலே சார்ந்து கொள் என்று தேவன் சொன்னார். இந்த கருமையானவர்களே, உங்ககிட்ட வெள்ளி இல்லாமல் இருக்கட்டும், பொண்ணு இல்லாமல் இருக்கட்டும், பொருள் இல்லாமல் இருக்கட்டும், படிப்பு கூட இல்லாமல் இருக்கட்டும், பதவி இல்லாமல் இருக்கட்டும், ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கட்டும், அந்தஸ்து இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் கர்த்தரும் கூட இருக்கணும். நீ கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தரோடு இருக்கணும். அப்படிப்பட்டவனாய் நீ இருந்தால் மாத்திரமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் ஆத்மாவை கேள். ஆத்மாவே, ஏராளமான சொத்து இருக்கு, ஜாலியா வாழுன்னு சொல்லாது, முட்டாளாயிடுவேன். ஆத்மாவே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் முன்னாடி எழுதி வச்சிருந்தாங்க, ஜபத்தை முடிக்கும் போது, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடாதே. எத்தனை செஞ்சார் உனக்கு, எவ்வளவு நன்மை செய்தார் உனக்கு, ஆத்மாவே மறந்துடாதே. எனக்கு அருமையானவர்களே, நீ தேட வேண்டிய முதலாவது ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தரோடு இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.